ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ என்னோட ஜனநாயக கடமை ஆட்டத்துக்காக நான் ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டேன் ஓட்டு போடுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு போட்டுட்டேன் காலங்காத்திலே. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ பண்ண வேண்டியது இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது மாற்று அரசியல் தேவை. ஸோ யாரெல்லாம் மாற்று அரசியல் தேவைன்னு விரும்புகிறாங்களோ அதில் வந்து நானும் ஒரு ஆள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இருபெரு கட்சிகளில் தாண்டி ஒரு மாற்று அரசியல் தேவை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் இங்கே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாத நார்மலாக போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து கொலை கற்பழிப்பு இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. டாஸ்மார்க்லாம் மெயின் ரோட்டில் இந்த டாஸ்மார்க் எல்லாத்தையும் மூடுறேன்னு சொல்லி ஊருக்குள்ளே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் இருக்குது. நைட்டெல்லாம் வந்து போக முடியல, வண்டி சர்னு போயிட்டு இருக்குது. குடிச்சாங்க, அங்கே வயலில் வீந்து கிடக்குறாங்க. அது பத்தாத்துக்கு வயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா போட்டெல்லாம் கிடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவு டேஞ்சர் ஜோனில் இருக்குது. அதனால் ஒரு மாற்று அரசியலை விரும்புறதால நான் வந்து இங்கே ஓட்டு போட்டேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலான்னு சொன்னால் அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான். அதனால தான் என்டிகேக்கு என்னோடய ஓட்டை நான் போட்டுட்டேன். ஸோ இது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு வந்ததில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், இன்னும் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் இன்னும் முக்கியமாக வந்து ஓட்டு போடுறப்ப அங்கே பூத்துலேயும் பார்த்தேன், நான் அங்கேயும் வந்து டிஸ்கஸ் பண்ண பேசுகிறேன். இதில் ஒன்று கிளியராக தெரிஞ்சுது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்று அரசியல் தான் விரும்புகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு. ஏன்னா எல்லாருமே ஒரு தனித்தனி சர்வே வந்து எடுத்தாங்க. இதில் இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, அவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, இதே தான் பேச்சு போயிட்டு இருந்து. பட் உண்மையான சர்வே என்னான்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரில. பட் ஒரு மேலோட்டமாக வந்து சொல்லணுன்னா, என்னோடய ஊர் பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு புள்ளியிலேருந்து தான் வந்து எல்லாமே உருவாகும். அதே போல் தான் என்னோடய கிராமம். இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக கேட்டதில் விசாரித்ததில் என்னன்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்று அரசியல் விரும்புகிற நிறைய பேர் இவங்க வந்து யாருக்கு வாக்களிக்கிறாங்க, இதுதான் ஆக்சுவலி. இதில் வந்து 2 பங்காக வந்து பிரியுது. ஒன்று வந்து டிவிகே, இன்னொன்று வந்து என்டிகே. எஸ். ஸோ ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து இங்கே நீ விளம்பரம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நிறைய பேர் டிவிகே பக்கம் வந்து டைவர்ட் ஆகிறாங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் மட்டும் இல்லாத ஒரு ஃபேஸ் வேல்யூ, இந்த ஃபேஸ் வேல்யூக்காகவே நிறைய பேர் வந்து ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் மாற்று அரசியல் தேவைன்றாங்க. பட் இந்த மாற்று அரசியல் ஆக்சுவலி வந்து தேவையில்லை. இவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை. குறிப்பாக விஜயோட ஃபேஸ் தான் அங்கே முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதனால் இந்த மாற்று அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் ஆக்சுவலி வாய்ப்பே கிடையாது. பட் நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற ஒன்று ஆழமாக பதிஞ்சு இருக்குது. இவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல். ஸோ இங்கே கேட்ட இதில் பார்த்தீங்கன்னா, விசாரித்த இதில் பார்த்தீங்கன்னா, திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எதிர்ப்பு வாக்குகள் ஆக்சுவலி டைவர்ட் ஆகுது. இப்போ ஈக்குவலான ரேஞ்ச் தான். இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஈக்குவலான ஓட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஏடிஎம்கேக்கு பின்னாடி ஆக்சுவலி ஒரு மைனஸ் இருக்குது. ஏன்னா திமுகலாம் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டுக்கு காசுலாம் கொடுத்தாங்க. ஏடிஎம்கேவோட காசு பல இடத்துல ரீச் ஆகலை. அதனால் அதிருப்தி ஓட்டு ஏடிஎம்கே மேலே நிறையவே இங்கே இருக்குது. திமுக ஓட்டுக்கு வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒரு அதிருப்தியான ஓட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு மாற்று அரசியலுக்காக இங்கே வந்து டிவைடேஷன் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, தாவேகா, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, டிஎம்கே, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இதில் வந்து ஜெயிக்கிறது வெற்றி யாருக்குன்னு பார்த்தா, குறிப்பாக வந்து நிறையா இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த இடத்துலலாம் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க, இப்போ ஏடிஎம்கே ஒரு இடத்துல மெஜாரிட்டியாக இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க ஜெயிப்பாங்க. ஒரு இடத்துல டிஎம்கே மெஜாரிட்டி இருப்பாங்க, அங்கே வந்து அவங்க ஜெயிப்பாங்க. பட் இப்போ மெஜாரிட்டின்னு பார்க்கக்குள்ள, இப்போ டிவிக்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இவங்க வந்து எங்கேயுமே ஆக்சுவலி மெஜாரிட்டி கிடையாது. ஸோ இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதே நம்ம வந்து என்டிகே எடுத்துக்கிட்டோன்னா, என்டிகே வந்து ஆல்ரெடி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஒரு 8-10 இடத்துல வந்து ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி அவங்க செகண்ட் இடத்துல ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ இது வந்து என்டிகேக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தடவை நிறைய இடத்துல வந்து 2வது இடத்துல வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத நிறைய இடத்துல ஃபஸ்ட் இடத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா நிறையா இடத்துல எம்எல்ஏஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிகே கூட கம்பேர் பண்ணக்குள்ள, இப்போ டிவிகே வந்து நிறைய இடத்துல மேக்ஸ் டு மேக்ஸ் 90-95% இடத்துல வந்து அவங்க 4th பிளேஸ் தான் வர போகிறாங்க. இது 100% தெரியுது. இப்போ இதை என்னோட ஊரில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஓட் பேங்க் வந்து டிவிகேக்கு ஈக்குவல் டு என்டிகே அளவு இருக்குது ஓட் பேங்க். ஸோ இவங்க வந்து பேசுகிறதும் சரி, விசிலுக்கு போடுங்க, விஜய் வரணும், மாற்று அரசியல் வேணும்னு சொல்கிறத பார்த்தா டிவிக்கு ரீச் ஆகினாலும் கூட என்டிகே ரீச் ஆகலை என்னமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் இன்டைரக்ட்லி சைலண்ட்டாக இவங்க எல்லாமே என்டிகேக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட அலப்பறை ரொம்ப அதிகமாக இருக்குது.
விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த அளவு இங்கே வந்து இந்த பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் பண்ணுற விஷயம் வந்து இவங்களுக்கு ஆக்சுவலி பேரண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த கட்சி ஆக்சுவலி வரக்கூடாது. நிறைய பேர் வந்து இவர் என்ன வந்து அரசியலில் செய்ய போகிறாரு, என்ன இதே இலவசம் தான் இவரு கொடுக்குறாரு, நாங்களாம் வந்து விஜய் பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தோம், சரி ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல் வரும்னு இவரும் அதே இலவசம் தான் கொடுக்குறாரு, பத்தாவதுக்கு ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள இவங்க என்ன வந்து இங்கே மாற்றத்தை செஞ்சுருவாங்க. அதால் நிறைய பேர் மைண்டு டைவெர்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் என்டிகேயோட ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது ஆக்சுவலி. ஸோ இவங்க என்டிகேயோட ஓட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே கூட கம்பேர் பண்ணவங்கள ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக என்னோட ஊர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிகே ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியாக இருக்குது, பட் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மெஜாரிட்டி இவங்களோட ஓட்டில் தான் வந்து காட்ட போகிறாங்க. டிவிக்கே வந்து லப்பன்னு விசில் எப்படி சவுண்ட் வந்தால் தான் விசிலுக்கு வேல்யூ, அதே போல் தான் இவங்க வந்து பேச்சு தான் பேசிட்டுக்கிறாங்களோ அவசரம். மற்றபடி இங்கே செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. அதே போல் தான் ஓட்டு போகிறவங்க நிறைய பேர் வந்து டைவர்ட் ஆக போகிறாங்க. இது கிளியராக தெரியுது. அப்போ என் ஊர் பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான், என்ன ஆக போகுதுன்னா இங்கே ஈக்குவல் ரேஷியோவில் வரப்போகுது ஏடிஎம்கே டிஎம்கே. அப்படின்னா கட்டுக்கொட்டை தான் இருக்க போகிறாங்க ஆக்சுவலி. என்டிகேவும் அதே போல் தான். ஆனால் டிவிக்கே ஒரு பெரிய பின்னடைவு என் ஊரில் சந்திக்க போகுது. ஸோ இதே போல் தான் மற்ற இடத்துலையும் இருக்க போகுதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ என்டிகேவோட ஓட் பேங்க் இந்த டைம் பயங்கர லெவலில் ரீச் ஆக போகுது. அப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணக்குள்ள என்னோட ஊரில் டிஎம்கே இந்த டைம் மெஜாரிட்டி அடிக்க முடியாது என்னோட ஊரில். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 100% நம்ம கேல்குலேஷன் பண்ணக்குள்ளே ஒரு 30, 28, 29 இந்த ரேஷியோவில் தான் வந்து டிஎம்கே அடிக்கும். அதை ஏடிஎம்கே கூட ஆல்ரெடி மூத்த கட்சின்றதால இவங்க வந்து ஒரு 25, 27 இந்த ரேஷியோவில் தான் வந்து இவங்க இருக்க போகிறாங்க பர்சன்டேஜில். அது என்டிகே கம்பேர் பண்ணுங்களேன் ஆஸ் இட் இஸ் நான் சொல்கிற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே இது எடுக்கிற அந்த 25, 30% இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஈக்குவலாக தான் வருவாங்க. அப்போனா என்டிகே எப்படி பார்த்தாலும் ஒரு 25, 26, 27% என்னோட ஊரில் ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே பார்க்கல அவங்க ஒரு 8லேருந்து 10%. ஏன்னா புதுசாக வந்துக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் டிவிக்கே விசில் பேசிட்டு இருக்கிறதால அது அங்கங்கே போய் ரீச் ஆகி ஓட்டு சேதறினாலுமே இவங்க ஒரு 10 to 12% தான் மேக்ஸிமம் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஸோ 4வது இடத்த தான் என் ஊரில் தக்க வைக்க போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேல்குலேஷன் பண்ணக்குள்ள எனக்கு இதே ரேஷியோவில் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ டிவிக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12%, என்டிகே ஒரு 20லேருந்து 25% வந்து ஈஸியாக அவங்க பிடிப்பாங்க. இது வந்து பல இடத்துல 25லேருந்து 30 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிறைய இடத்துல வந்து இவங்க ஏடிஎம்கே பின்னாடி தள்ளி 2வது இடத்த பிடிச்சாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல கண்டிப்பாக வந்து இவங்க எம்எல்ஏஸ் ஆக போகிறாங்க, டிஎம்கே மொத்த கட்சியுமே பின்னாடி தள்ளி. ஸோ இது கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான் முக்கியமாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க ஆக்சுவலி வந்து இவங்களாம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்கள்ட்ட பேசக்குள்ள யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாம் அந்த விசில்னு சொல்லிட்டு இருக்குதுங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் போட மாட்டோம். ஏற்கனவே இவங்க என்றைக்கு இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தானோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் 12 மணிக்கு வரானோ, 1 மணிக்கு வீட்டுக்கு வரானோ, சரக்கு அடிச்சு படுத்து கிடக்கிறானோ, ரொம்ப தொல்லை தாங்க முடியல. இதில் ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம் வச்சுட்டா இவனு பிள்ளைங்களை வீட்டில் இருக்கிறதே மறந்துடணும், இவங்களாம் சொல் பேச்சே கேட்க மாட்டானோ, ரொம்ப அக்கப்போர் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி பயங்கர கம்ப்ளைண்ட்டு. இதுக்காகவே இவங்க மாற்றி போய் ஒரு மாற்று அரசியலாம் நாம் தமிழர் கட்சி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும், ஒரு நல்ல வழி நடத்தவும் சரி. நம்ம வளர்ச்சி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ச்சி ரொம்ப முக்கியம். குறிப்பாக வளர்ச்சி எந்த அளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நாடு காப்பாற்றப்படணும். ஸோ வளங்கள்லாம் கொல்ல போகாத, அதை வந்து பத்திரப்படுத்த வேண்டிய தேவை அங்கே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம் ரஷ்யா போர், இந்த போர், அந்த போர், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வளத்தை டார்கெட் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. பட் நமக்கு அது நடக்கக்கூடாது, இருக்கிற வளத்தை நம்ம காப்பாற்றணும். இயற்கை சார்ந்த யார் வந்து இங்கே அரசியல் செய்கிறாங்களோ அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அதனால் மெஜாரிட்டி இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் 2nd இடத்த பிடிக்க போகுது. அப்போனா 2வது இடத்த போகிறாங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இதோட தாக்கம் 2031 100% நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ என்னையோட ஒரு கணிப்பு நான் சொல்லுவேன், என் ஊரில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஸோ எங்கள் கூடலாம் என்கொயரி பண்ணக்குள்ள ஒரு கணிப்பு என்னென்னா நாம் தமிழர் கட்சி இந்த தடவை நிறைய இடங்களில் 2வது இடம் தான். இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இடத்துல அவங்க வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெஜாரிட்டி இப்போ ஓட் பேங்க்னு பார்த்தா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஓட் பேங்க் எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30, 32 ரேஞ்ச் இதில் வருவாங்க. அது மாதிரி ஏடிஎம்கே கம்பேர் பண்ணக்குள்ள இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இது ஆக்சுவலி ஏடிஎம்கேவும் சரி, டிவிக்கும் சரி, என்டிக்கும் சரி எல்லாமே கிட்டத்தட்ட தான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் இடத்துல வந்து என்டிகே 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் தக்க வைப்பாங்க.
குறிப்பாக டிவிக்கே வந்து 4வது இடத்த 100% இதில் கிளியராக இருக்குது. ஏன்னா எதிர்போட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வயசு பசங்க பண்ணுற சேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகுது. இதை தாங்க முடியாத பேரண்ட்ஸுங்க வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. இந்த கட்சி மட்டும் வந்துடவே கூடாது. பத்தாத்துக்கு எதிர்போட்டு ஆல்ரெடி டிஎம்கேவோட வந்து இந்த அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்கிற பல பேர் வந்து மாற்று அரசியலை தேடக்குள்ள இந்த இடத்துல ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷனாகவும் டிவிக்கே ஒரு ஆப்ஷனாகவும் என்டிகே ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது. பட் அரசியல் தெரிஞ்சவங்க வந்து போய் யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டிகே தான். தெரியாதவங்க டிவிக்கே செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏடிஎம்கே பணம் வாங்கிட்டோம், ரெட்டையை விட்டால் நமக்கு எதுவுமே தெரியாதுன்ற அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளடைவில் மாறிடும். ஏன்னா இன்னும் வரும் காலங்களில் இன்னி ரிசல்ட் ஆக்சுவலி ரொம்ப 4ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அரசியல் களமே டோட்டலாக மாறப்போகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஆக்சுவலி வந்து ஓட்டு போட்டுருக்கிறேன் ப்ராப்பராக. அப்படி இருக்கக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 4 தடவை இதோட ஓட்டு போட்டுட்டேன், சரியா ஒரு மாற்று அரசியல் வரணுன்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்னம் மாறுச்சு. அதே போல் அந்த சின்னம் ஒரு 3வது டப்பாவோ 2வது டப்பாவோ 4வது டப்பாவோ அங்கே தான் வந்து இருந்துச்சு. அதுவும் சின்னலாம் வந்து சரியாக தெரியாது, அந்தளவு பிளராக இருக்கும். பட்டு விசில் சின்னம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டப்பாவில் இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங். சரி இது இங்கே மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு டப்பாவில் விசில் சின்னத்தை கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு அங்கீகாரத்துமே வாங்கலை. இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடுற நிலைமையில் இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. டிவிகே கட்சி பற்றி சொல்கிறேன். ஆனால் இந்த சின்னத்தை முடிஞ்ச அளவு வந்து இங்கே முடக்க தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி சின்னத்தை வந்து பல தடவை முடக்கி பார்த்துட்டாங்க. ஸோ இப்படி வந்து இதையும் முடக்கி தானே பார்க்கணும். ஆனால் இவங்க இதை ஏன் பண்ணலை? ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கை இருக்குது. இது வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியாது. பட் இதில் நான் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுட்டேன். தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு இன்றைக்கி பல பேர் வேலை பார்க்குறாங்க. இது ஒரு அரசியலாக மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கு வந்துச்சுன்னா 50 ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய புரட்சி நடக்கும்னு மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அது உங்களோட உரிமை. நீங்கள் யாருக்கு வேணால் போய் வாக்களிங்க. ஆனால் எதிர்கால தலைமுறையை நினச்சி கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு வாக்களிங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு வருத்தப்படக்கூடாது. இதே போல் தான் கமலஹாசன் வந்தார், ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரேன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சார். ஆனால் போய் அதே திமுக கூட போய் சேர்ந்துட்டார். அன்றைக்கி இந்த மக்கள் 7% ஓட்டு போட்ட மக்களோட மனநிலை இன்றைக்கி என்னவாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்டா இவருக்கு நம்ம ஓட்டு போட்டோன்னு இருக்கும். இதே போல் நீங்கள் ஒரு மாற்று அரசியலை தேடுறன்னு போய் தாவிக்காக்கு ஓட்டு போட்டு கடைசியில் அவர் சினிமா நடிக்க திரும்பவும் போயிட்டாருன்னா எதுக்கடா இவருக்கு நான் ஓட்டு போட்டேன், இதுக்கு நான் நாம் தமிழர் கட்சிக்கே போட்டு இருப்பேன்டான்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பெட்டர். இப்போயே அதை செஞ்சுட்டிங்கன்னா நாளைக்கு வருத்தம் இல்லாத போய்டும். ஏன்னா இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஆல்ரெடி பல ஷூட்டிங்லாம் போயிட்டுக்குது. இது பல பேருக்கு தெரியல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இதான் என்னோட கடைசி படம் சொன்னது எல்லாம் டூப்பாக வரும்னு தெளிவாக ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய இடத்துல தாவைக்க சார்பாக போட்டியிட்டவங்க இடுறவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக ஏடிஎம்கே கூட திரும்ப போய் ஜாயின் ஆகிறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவேகா விஜய் அவர்கள் இவரோட கட்சி வந்து 233 தொகுதியில் தான் போட்டி போடுது. ஒரு தொகுதி ஆல்ரெடி ஆளை காணோம். காரணம் ஏன்னா இவங்க ஏடிஎம்கே ஆல்ரெடி போய் ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இதே தான் இனி வரும் காலங்களில் நடக்க போகுது. ஸோ நம்மளோட ஓட்டு வீணாகக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் வந்து அதில் இருக்கிற யாராக இருந்தாலுமே சரி ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டிஸாக இருக்கணும். ஸோ ஒரு பிளாக் லிஸ்டட் ஆளுங்க வேறு கட்சியிலேருந்து வந்து இந்த கட்சியில் புதுசாக திறந்துக்குது, இதில் நமக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்குன்னு குதிச்சவங்க இவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. அப்படி இருக்கிற ஆளுங்க தான் இந்த தாவைக்கெல்லாம் மெஜாரிட்டி பேர் இருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாக்களிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி உங்களோட உரிமை. இன்னும் உங்களோட கருத்து எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க நினைக்கிறீங்க, யாருக்கு வாக்கு அளிச்சிங்க, பத்தாத்துக்கு எதிர்காலம் என்ன ஆக போகுது, இதில் பர்சன்டேஜ் மே 4ஆம் தேதி என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கருத்து என்னென்னா மே 4ஆம் தேதி மெஜாரிட்டி இடத்துல என்டிகே 2வது இடத்த பிடிக்க போகுது. தாவேகா மேக்ஸிமம் 95% இடத்துல வந்து 4வது இடத்த தான் பிடிக்க போகுது. இதில் எம்எல்ஏ ஆகிறதுலாம் வந்து ஆக்சுவலி வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சிஎம்ஏ. ஸோ இவங்க சொன்ன டூப்பாக ஒரு இந்த சர்வே எல்லாமே 4ஆம் தேதி ஃபெயில் ஆக போகுது. இது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ மெஜாரிட்டி அடித்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற டிஎம்கேவும் இந்த டைம் மெஜாரிட்டி ஓட்டு வாங்க போகிறது கிடையாது. ஆக்சுவலி இதுவும் தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக தான் இருக்க போது மே 4 தமிழ்நாடோட ஸ்டோரி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னவோ
பதிவு பண்ணுங்கள். ஸோ மீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். குறிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் வருவேன், உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவு கரெக்டாக இருக்குதுன்ட்டு பார்ப்போம். ஏன்னா என்னோட ஊர் சின்ன ஊர் தான், பட் இதில் கிடைச்ச இந்த முக்கியமான தகவலை வச்சு நான் ஒரு கேல்குலேஷன் பண்ணக்குள்ள நிறையா ஊர்களில் வந்து இதுதான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஓட் பேங்க் தான். ஆனால் மற்ற ஊர் கூட கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், ஸோ இலவசம் கொடுக்க மாட்டேன், ஸோ இப்படிலாம் சொல்லி வந்த கட்சி எது? தாவேகா. இதுக்கு ஒரு மாற்று அரசியல்னு மக்கள் போனாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி இலவசமும் கொடுக்குது, பத்தத்துக்கு ஓட்டுக்கும் காசு கொடுக்குது. எங்கள் ஊர் சைடெலாம் 1000 ரூபா. அதே சேலம் சைடெலாம் போனால் எங்கள் சொந்தக்காரலாம் சேலத்தில் இருக்கிறாங்க, 2000 கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு. ஸோ இவங்க 2000 வாங்கிட்டு இந்த தாவேகா கட்சி வந்து என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகுது? இதெல்லாம் யோசிக்குள்ள இந்த மக்கள்லாம் எந்த நிலைமையில் எப்படி இருக்கிறாங்க, இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம், நம்ம வந்து இலவசம் கொடுக்குறோம், கல்வி மருத்துவம் இலவசம் கொடுக்குறோம், எல்லாமே சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு தெரியல. இலவசம் தான் இன்றைக்கி கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதை வச்சு எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. பட் இது ரொம்ப பெரிய ஒரு பாதாளத்தில் போய் தமிழ்நாட்டை தள்ளிடுன்னு புரியாத இவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது நடக்காது, கண்டிப்பாக மாறும். ஏன்னா வந்து தமிழ் தேசியத்தை தேடி வர மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல், ஒரு மூளை உள்ள மனுஷங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 4 உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ ஆல்மோஸ்ட் மே 4 ஈவினிங் தான் தெரியும். ஸோ மே 5 மே 6 இன்னொரு லாஸ்ட் அப்டேட், அரசியல் பற்றின அப்டேட் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஃபிட்னஸ் பற்றின அப்டேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் குறிப்பாக அந்த அரசியல் நமக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கி அரசியல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நமக்கு தேவையான உணவுகள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட்னஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி டயட்டு தான் ஆக்சுவலி. ஆனால் வளங்கள் எல்லாம் கொல்ல போயிடுச்சுன்னா இன்றைக்கி நம்மளோட உணவு ஃபுல்லாக நஞ்சாகி போச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ மீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். பேசிட்டு போனால் இன்னும் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவு இருக்குது. ஸோ மீட் பண்ணுறேன் அரசியல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஓகே, பாய்.